சிறகடிக்காசே இந்த பப்பர மனோஜுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி டைவர்ஸ் கொடுக்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசிகார் வந்து பேசுறாரு. இது போல வந்து ரோகிணிக்கு சீக்கிரமா டைவர்ஸ் கொடுங்க, நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச சனினா அவ்வளவுதான், நீங்க டைவர்ஸ் கொடுங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதான் உங்க பணக்கார வீட்டு சம்மந்தம், நான் எடுத்து 10 லட்சம் கல்யாணம் கேளுங்க, 5 லட்சம் ரோகிணி கொடுங்க, 5 லட்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரைன் வாஷ் பண்ணி விட்டு போறாரு. உடனே மனோஜ் ஃபைனல் டிசிஷன் பண்ணி ஓகே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டா முத்து விட கட்டுறாங்க. முத்து வந்து கல்யாணம் எப்பலாம் வந்து விருப்பம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்துருவாங்க அப்ப கல்யாணத்துல அம்மா வருவாங்க தெரியல அப்படின்னு. மீனாவோட தம்பி கல்யாணத்துக்கு நான் வராமல அப்படின்னு, ஏன்னா அவங்க வந்து சின்னமணியை காசிக்கப்படுறதுல அப்படின்ற ஐடியால அவங்க வராங்க. கல்யாணத்துல என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. உடனே குடும்பமே எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அதோட அவங்க அப்பா சொல்றாரு நீ இப்படி பேசுறது ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்துட்டு இது போல அந்த ஜோசிகார் வந்து பேசுறது இவர் அந்த கல்யாணத்தை வந்து பண்ணணும் முடிவு எடுக்கிறது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்றாரு. உடனே அவங்க உனக்கு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது என்ன ஆசை தான், ஆனா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றே வாய முடியல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பாட்டியோட நாச்சிரமாவோட பாட்டி விட கட்டுறாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சத்யாரேகா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இவங்க சீதா வராங்க. சீதா வந்த பிறகு அவங்க வீட்டுல வந்து என்ன சொல்லிட்டு வராங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரட்ட சொல்லிட்டு வராங்க போல. அவரோட பைக் சவுண்ட் கேட்டு அவங்க ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டாங்க. இவங்க இங்க இருக்கிறது தெரியாத அவங்க உள்ள அனுப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அவங்க நினைச்ச மாதிரி அவர் தான் வராரு. அவர் வந்துட்டு கேட்கறாரு இது போல என்ன சித்தா நீங்க இருக்க குலதெய்வ கோயில்ல எங்க மாத்திட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த பாட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லப்பா நான் தான் வர சொன்ன குலதெய்வ கோயிலுக்கு நான் வரேன் வந்து இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ அப்படிங்களா பாட்டி, சரி ஓகே நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ள போயிட்டாங்க. அவங்க அம்மாவை நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதோட அவர் வந்து சீதாவோட கையை பிடிச்சி என்னடி போய் சொல்லிட்டு வந்தீங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அம்மா வராங்க கையை விடுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த பாட்டி பாத்துறாங்க. பாட்டி பாத்து வந்து இது போல புருஷன் அடிக்கிறதுலாம் நீ வச்சுக்க கூடாது, நீ தான் அவனை மிரட்டி வைக்கணும், இல்ல நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சீதா இல்ல பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சீன் முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி வந்துட்டு இவங்க வீட்டுல இருக்காங்க, விஜயோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்காங்க. அவங்க வந்துட்டு விஜய் வராங்க, இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க விஜய் எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எங்க இருக்கா, இவருக்கு வந்து என்ன நீ கூப்பிட்டா அப்படின்னு. கொஞ்ச நேரம் இரு விஜயா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்வதி ஒரு நல்ல முடிவு தான் வந்திருக்காங்க, இதை கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவர் முடிவு சொல்றாரு கேளு அப்படின்னு. ரோகிணி ரொம்ப தைரியமா அவங்க மாமியார் கிட்ட இந்த போல நம்ம மனுஷன் வந்து டைவர்ஸ் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அதை அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சோ ரோகிணி இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, இதுல என்ன வில்லங்க இருக்கா, சத்யாவோட ரேகாவோட கல்யாணம் எப்படி நடக்கும்ன்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ல தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.